சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சீதா கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருடா சத்யா, நீ எந்த பிரச்சனையும் இல்லை தானே உனக்கு. நீ அந்த பொண்ணு மேல எந்த அவசரையும் படாத. இது நமக்கு குடும்பத்துக்கு செட் ஆகாது நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நீ வேற சீதா, அவங்களுக்கு உடம்பு முடியலன்றதுக்காக அவங்க கூட யாரும் இல்லைன்றதுனாலதான் நான் இந்த மாதிரி எல்லாம் பேசாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ரேகா ரங்கம் டாக்டரை பார்த்தீங்களா என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. சரி, இனி ஏதாவது பிரச்சனைனா உடனே நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, ஓகேவா? நான் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சீதா சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து சத்யா போலாமா வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போறாங்க. அப்ப ரேகா சத்யா கிட்ட, இங்க பாருங்க, என்னுடைய அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்க, நான் அவங்க கூட கிளம்பி போறேன், நீங்க போயிட்டு வேலையை பாருங்கன்றாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நீங்க ஓகே தானே? கண்டிப்பா ஓகே தான், நீங்க கிளம்புங்கன்னு சொன்னதும் சத்யா கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. கரெக்டா சத்யா இந்த பக்கம் போக அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிந்தாமணி வராங்க. கண்ணு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நீ நல்லா தானே இருக்க, டாக்டரை பார்த்துட்டியே, என்ன சொன்னாங்க? உன்னை கூட பார்த்துக்காம உன் அப்பனுக்கு அப்படி என்னதான் வேலை? நீ சரியா சாப்பிட்றது கிடையாது, அதை பத்தி கூட கவலைப்படாத ஆள் அவரு. இங்க பாரு, தயவு செஞ்சு நீ என் கூடவே வந்துடுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பாவால வர முடியல, இந்த விஷயத்த நான் அப்பா கிட்டயும் சொல்லல, ஒரு வேலை சொல்லியிருந்தா கண்டிப்பா அப்பா வந்திருப்பாரு. இப்படி எல்லாம் நீ பேசாத. இங்க பாருமா, நான் உன் கூட வர்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு நீ செய்யற தொழில் கொஞ்சம் கூட பிடிக்கிறது இல்ல, அதனாலதான் எனக்கு வரணுன்ற எண்ணம் கூட இருக்கிறது இல்ல. இப்ப இப்படி பேசிட்டு இருக்கிறதுனால என்ன ஆயிட போகுது? அதுல எந்த மாற்றமும் இருக்க போறது கிடையாது இல்ல. விடு கண்ணு, சரி வா, உன்னை விட்டுட்டு போறேன். எங்க விட்டுட்டு போறேன்? உன் அப்பா வீட்டுல தான் விட்டுட்டு போறேன், வா கண்ணுன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மீனா அவங்க அப்பா கிட்ட போட்டோ கிட்ட நின்று ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்பா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கேன், இது எல்லாமே ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து இதுக்காக என்ன மன்னிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணியும் கதறி அழுதுட்டு இருக்காங்க மீனா. கரெக்டா அங்க பாத்தீங்கன்னா சாமி சரணம் ஐயப்பான்னு சொல்லிட்டு இப்ப முத்து பாத்தீங்கன்னா ஐயப்பாவுக்கு மாலை போட்டுட்டு வந்திருக்காங்க. கூட செல்வமும் வந்திருக்காங்க. உடனே சந்திரா சத்யன்னு சொல்லிட்டு, என்ன இது, என்ன மாலை எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கீங்க மாப்பிள்ளன்றாங்க. ஆமா, நாங்க ஐயப்பா சாமிக்கு மாலை போட்டிருக்கோம், அதுக்காக பூஜை வைக்கணும் அத்தை, அதனால நாங்க ஷெட்லயே வச்சிருக்கோன்றாங்க. மாப்பிள்ள, எதுக்காக ஷெட்? வீடு தான் இருக்கேன்லன்றாங்க. வீட்டுல வச்சா யார் அத்தை அது வேலை பார்ப்பாங்க செய்வாங்க, அதெல்லாம் வர வேண்டியவங்க வர மாட்டாங்க அத்தை, அதனாலதான் வைக்கலன்னு சொல்லிட்டு மீனவை தான் பிளேம் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் மாப்பிள்ள, உங்களுக்கு அது பிரச்சனை இல்லைன்னா ஏன் இங்கேயே ஏற்பாடு பண்ணிருக்கலாம்ல, நீங்க தனியாலாம் இருந்து என்னத்தை பண்ணுவீங்கன்றாங்க. அத்தை, அங்க இருந்து இங்க வந்திருக்காங்க, திரும்பவும் இங்க வந்தா அதுக்கு கோச்சிட்டு வேற எங்கேயாவது போயிடுவாங்க. எதுக்காக அத்தை வன்பு? யாரு வேணும்னாலும் அங்க வரலாம், நீங்களும் சத்யாவும் கண்டிப்பா அங்க வரணும், அவ்வளவுதான் சொல்லிட்டு எல்லாம் சொன்னது. இது என்ன கேள்வி? கண்டிப்பா நாங்க வருவோம், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் இல்லத்த, வரணும்னு நினைக்கிறவங்க யாருனாலும் வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் சொன்னது. இதை கேட்ட உடனே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க மீனா. கரெக்டா அங்க சரியத்தா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு முத்து கிளம்பி போகிற நேரத்துல அண்ணாமலை இங்க வந்திருக்காங்க. என்னடா முத்து, மாலை எல்லாம் போட்டிருக்க, இந்த விஷயம் எனக்கு தெரியவேலேன்றாங்க. இல்லப்பா, மாலை போடணும்னு தோணுச்சா, அதனாலதான் போட்டேன். சரிப்பா, நீங்க எங்க? என் மகளை பார்க்க வந்திருக்க. என்னப்பா, மீனாவா பார்க்க வந்திருக்க, சரி நீ போடா, நான் வரேன்னு சொல்லிட்டு இப்ப நேரா அண்ணாமலை வீட்டுக்கு போறாங்க. மாமா வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? மீனா, நீ இல்லாம வீடாவே இல்ல மீனா, அதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே வருத்தமாகவும் கஷ்டமாவும் இருக்க தெரியுமான்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்ணதும், இங்க பாரு, நீ ஏதோ ஒரு உண்மையை சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு நீ ரொம்பவே கஷ்டப்படுற, அது என்னன்ற உண்மையை என்கிட்ட சொல்லுமா. நீ எனக்கு மருமக கிடையாது, மக. அந்த வீட்டுக்கு மூத்த மகளா வந்தது நீதான். நீ இப்படி இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும், மாமா அவர்கிட்ட என்ன நான் சொல்லட்டும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிட்டு, மாமா அவர் குடிக்கிறத நிறுத்தினாதான் நான் அந்த வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு ரோகிணியை மனசுல வச்சுட்டு விஷயத்த சொல்றாங்க. சரிம்மா, நீ ஏதோ சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்க, அது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா முத்து மனசு மாறிட்டான்றதுக்கு உதாரணம் தான் அவன்
அவன் இந்த மாலையை போட்டுட்டு வந்திருக்கான். இதுக்கு மேலே நீ அவனை நம்பவியா மாட்டியன்றது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டும் ஃபீல் பண்ணிட்டும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க அண்ணாமலை. இப்போ உடனே கரெக்டா அந்த நேரம் பார்த்து ரோகிணி மீனா உங்ககிட்ட நான் பேசணும்னு சொன்னதும் என்னடி உனக்கு என்ன, என்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் என் சந்தோஷத்தையும் என் வாழ்க்கையை ஒட்டு மொத்தமா பறிச்சுக்கிட்ட, அப்ப கூட உனக்கு பத்தலையா, திரும்ப எதுக்காக ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. கோவப்படாதீங்க மீனா, உங்ககிட்ட நான் பேசணும், நீங்க ஹோட்டலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, தொலைறேன் வெயிட்டி போன்னு சொல்லிட்டு போனை ரொம்பவே கோவமா கட் பண்றாங்க. இப்ப மீனா வந்ததும் மீனா ஏதாவது சாப்பிட்றீங்களா, என்ன எனக்கு விருந்து வைக்கிறதுக்காக தான் நீ வர சொன்னியா, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றது இல்ல, என் புருஷன்கிட்டையும் என் குடும்பத்துக்கிட்டையும் எல்லார்கிட்டையுமே நான் உண்மையை மறைச்சிட்டு குற்ற உணர்ச்சியில இருக்கேன், ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் கோபப்படுறாங்க. மீனா என் சூழ்நிலையை நீங்க புரிஞ்சுக்கோங்க, இப்ப கூட நான் உண்மையை சொல்லாம இருக்கேனா அதுக்கு காரணம் யார் தெரியுமா, கிருஷிக்காக மட்டும்தான் இப்ப வரைக்குமே நான் உண்மையை சொல்லாம இருக்கேன்னு எல்லாம் சொல்லிட்டு மீனா கோவப்படுறாங்க. மீனா உங்க அம்மா கிட்ட நீங்க எந்த உண்மையும் சொல்லல தானே, ஏன்னா வீட்டுல நடக்கிற எல்லா விஷயமும் உங்க அம்மா கிட்ட சொல்லுவீங்க, அந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்களான்னு சொல்றாங்க. அப்ப கூட உன்னை பத்தி மட்டும் தானடி உனக்கு கவலை, யார்கிட்டயும் எந்த விஷயத்தையும் சொல்லல, சந்தோஷமான்னு சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மீனா, நான் எப்ப கண்டிப்பா கூடிய சீக்கிரம் உண்மையை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உண்மையை மறைச்சிட்டு எத்தனை நாள் நீ ஓடி ஒளியிற நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு மீனா அங்கிருந்து போறாங்க. மீனா கூட ரோகிணி இருக்கிறத தூரத்துல இருந்து ஆட்டோல விஜயா பாக்குறாங்க. என்ன இவங்க 2 பேரும் ஜோடி சேர்ந்திருக்காங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க போலயே, அது என்னன்றத கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு விஜயா முடிவு பண்றாங்க. இப்ப விஜயா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நில்லு, நீ எங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரோகிணியே கேக்குறாங்க. ரோகிணி அத்தை அது வந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க போயிட்டு வரேன்னு சொல்லி கேட்கிறேன் இல்லைன்றாங்க. பார்லருக்கு போயிட்டு வந்த கிளைண்ட்டை பார்த்தா அவ்வளவுதான், அப்ப யாரையும் மீட் பண்ணலையா, இல்லைன்னு சொல்றாங்க. மறுபடியும் நீ என்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டில்ல, சொல்லுடின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. ஏன் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒருவேளை மீனா உண்மையை சொல்லியிருப்பாளுன்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் யோசிக்க, நீ அந்த பூக்காரியை பார்த்துட்டு வந்திருக்க, அந்த பூ கட்டவுல எதுக்காக பார்த்த, 2 பேரும் சேர்ந்து என்ன உண்மையை மறைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு விஜயா கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. இப்ப ரோகிணிக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம ரோகிணி ஒரு பக்கம் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. இப்ப ரோகிணி விஜய் கிட்ட என்ன விஷயத்த சொல்லி சமாளிக்க போறாங்க, இல்ல நம்ம மீனா அதுக்குள்ளவே விஜய் கிட்ட உண்மையை சொல்லுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.